ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, Panasonic நான் இன்வெர்ட்டர் ஃப்ரிட்ஜு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் கூலிங் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூலிங் வரல, கேஸ் ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி. போய் செக் பண்ணி பார்க்கையில் கம்ப்ரஸரில் ஆயில் தள்ளுது. கம்ப்ரஸரில் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கையில் செப்பரேட்டாக ஆயில் தள்ளுது. வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கையில் ஒயர் ஷார்ட் ஆகிருக்கு. அதாவது தெர்மோஸ்டாட் இன்னு தெர்மோஸ்டாட் அவுட்டும் மெல்ட் ஆனதுனால கம்ப்ரஸர் கண்டினியூஸாக ஓடிருக்கு. அதனால தான் கம்ப்ரஸர் போயிருக்கு. அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சைடில் ஒரு ட்ரில் பண்ணிவிட்டு 4 கோர் ஒயர் எடுத்திருக்கோம். இதில் கம்ப்ரஸர் தெர்மோஸ்டாட் சுவிட்சுக்கு இன்னும் தெர்மோஸ்டாட் சுவிட்ச் அவுட்டு, அப்புறம் எர்த்து, பல்புக்கான நியூட்ரல் இதை கொடுத்துருக்கோம். எப்படி கம்ப்ரஸர் போனதுன்னா, இப்போது தெர்மோஸ்டாட் சுவிட்சுக்கு இன்னும் ஃபேஸ் வரும். அந்த ஃபேஸ் வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணுறோம், டெம்பரேச்சர் இவ்வளோ தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி வச்சோம் அப்படின்னா அதுக்கேற்றாப்புல மேனேஜ் பண்ணிக்கும். அதில் ஃபேஸ் அவுட் கொடுக்கும், கம்ப்ரஸர் ரன் ஆகும். இங்கே கூலிங் போதுமானது இருந்துச்சு அப்படின்னா கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். இப்போது என்ன இருக்குன்னா, ரெண்டுமே மெல்ட் ஆகிருச்சு. அதாவது ஃபேஸ் வந்து தெர்மோஸ்டாட் சுவிட்ச் வழியாக போயிட்டு வரணும். இது ரெண்டுமே இடையில மெல்ட் ஆனதுனால கம்ப்ரஸர் கண்டினியூஸாக ஓடி இருக்குது. அதனால் கம்ப்ரஸர் ஆயில் தள்ளியிருக்கு. இதுதான் பிரச்சனை. கம்ப்ரஸரில் ஆயில் தள்ளதுனால அந்த ஆயில் எல்லாமே கண்டென்சர் எவாபரேட்டர்லாம் ஏறி இருக்குது. இப்போ அந்த ஆயிலை சிடிசி க்ளீனர் கொஞ்சம் ஊற்றிட்டு கெமிக்கல் நைட்ரஜன் ப்ரெஷர் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெருவரில் வச்சு அழுத்தி எடுக்கணும். பர்ஜிங்னு சொல்லுவாங்க. இந்த ஆயிலை கம்ப்ளீட்டாக எடுக்கணும், கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. ஒரு வேளை மறுபடியும் நம்ம ஆயிலை விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ கேஸ் ஏற்றி எந்த யூஸும் இல்லை. ஏன்னா ஆயில் சோக் ஆகிடும், மறுபடியும் கூலிங் வராது. இப்போ கண்டென்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இப்போது அடுத்தது எவாபரேட்டருக்கு கனெக்ட் பண்ணணும். எவாபரேட்டரில் கனெக்ட் பண்ணக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா கேபிளரி வழியாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கேபிளரி வழியாக ப்ரெஷர் கொடுக்கக்குள்ள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இங்கே டியூப்பு ஏதாவது என்ஆர்இ வால்வு வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது எதனால் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, நைட்ரஜன் வந்து ஹை ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, கேபிளரி வந்து ப்ரெஷர் ரிடக்ஷன் சொல்லுவாங்க. அது சின்ன டியூப் தான் கேபிளரி டியூப்பு. அது வழியாக போகையில் இந்த ப்ரெஷர் சர்க்குலேஷன் கம்மியாக இருக்கும். அதனால் என்ன ஆகுனா, இங்கே மற்ற இந்த இடத்துல வீக்காக இருந்துச்சுன்னா வெடிக்கும். வெடிச்சதுன்னா மேலே படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது நம்ம எவாபரேட்டர் கண்டென்சரில் இருக்கிற ஆயில் எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டோம். இப்போ அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா, கம்ப்ரஸரை செக் பண்ணி பார்க்கணும். அதாவது பாடி ஷார்ட் ஆகுதா என்னென்ட்டு, பாடி ஷார்ட் ஆகுதா, ப்ரெஷரு, அடுத்து ஆயில் லீக்கேஜ் இருக்கா என்னென்னு கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் மாட்டணும். இல்லைனா மறுபடியும் இதே பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தது கம்ப்ரஸரை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இது கண்டென்சர் இன்னு. கம்ப்ரஸரில் பார்த்தோம் அப்படின்னா 3 லைன் இருக்கும். டிஸ்சார்ஜு, சக்ஷனு, இன்னொன்று சார்ஜிங்கு. 2 செக்ஷன் வரும். ஒன்று சார்ஜிங்காகவும், ஒன்று சக்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கேபிளரியை ட்ரையரில் அவுட்டை கொடுக்கணும். அதாவது கண்டென்சரு அவுட்டை ட்ரையர் இன்னாக கொடுத்துட்டு ட்ரையர் அவுட்டை கேபிளரி இன்னாக கொடுக்கணும். இது டைரெக்டாக எவாபரேட்டர் போகும். இது எவாபரேட்டர் போயிட்டு உள்ளே இருக்கிற ஹீட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு சக்ஷன் லைனுக்கு கொடுக்கும் கம்ப்ரஸருக்கு. அதாவது கம்ப்ரஸர் இன்னு சக்ஷன் கொடுத்துட்டு சக் பண்ண கேஸை டிஸ்சார்ஜ் பண்ணும். அது கண்டென்சருக்கு டிஸ்சார்ஜ் பண்ணும். அது கண்டென்சர் இன்னு. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பிரேசிங் பண்ணியாச்சு. அடுத்தது நைட்ரஜன் ப்ரெஷர் வச்சு லீக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். நான் 150 வச்சுருக்கேன் PSI. அடுத்தது வேக்கம் போடணும். இப்போ வேக்கம் போட்டாச்சு. இப்போ கேஸ் லைன்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் 40 வரைக்கும் வச்சுட்டு அடுத்து ரன் பண்ணி கேஸ் ஏற்றணும். கேஸ் ஏற்றிட்டோம். இப்போ ஆர்ம்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்தா எடுக்குது. ப்ராப்பராக இருக்க கூலிங் எல்லாமே.